என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் 3.1க்கு வந்தாச்சு. இந்த டைப் வந்து குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன், 2017 குரூப் 8ன்றது குரூப் 4 எக்ஸாம் தான், சரிங்களா? அதே தரம், ஓகேவா? அதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது குரூப் 4 கொஸ்டின் ரெண்டாவது. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2014, 2016, 2017 குரூப் 8ன்றது கிட்டத்தட்ட குரூப் 4 சொன்னேன் இல்லையா? ஸோ தொடர்ந்து 3 முறை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுக்க போகிறேன். 2016, 2019 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. கூடவே 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னா டிஎன்பிசியில் நடத்துறது. இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான் பாருங்க. ஸோ ரெகுலராக கேட்டுட்டு வராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2013 குரூப் 3A. இந்த குரூப் 3Aன்றது குரூப் 4 தான், சரிங்களா? குரூப் 4 தரம், ஓகேவா? ஸோ பாருங்க, அப்படியே 2013, 2014, 2016, 2017 தொடர்ந்து குரூப் 4 லெவல் கொஸ்டின்ல கேட்டுட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2015 டிஎன்பிசி எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 டிஎன்பிசி எக்ஸாம் பிளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இந்த மாடலில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் டைப் 3.2 இருக்கு இல்லையா? அது 2014 இல்லை 2024 குரூப் 4லையும் 2022 குரூப் 2லையும் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அந்த கொஸ்டின் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி வரக்கூடிய எக்ஸாம்லையும் இந்த டைப் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் அசால்ட்டாக ஈஸியாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 24வது கேள்வி. இது வரைக்கும் நம்ம 23 கணக்கு 2 வீடியோ போட்டோம். பார்க்காதவங்க 2026 குரூப் 4 சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் பிளேலிஸ்ட், அதில் போய் பார்த்துங்க. ரைட்டு, இங்கே பாருங்களேன். 24வது கேள்வி. ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளே 43 ப்ளஸ் மறுபடியும் ஒரு ரூட்டை போட்டு 31 ப்ளஸ் மறுபடியும் ஒரு ரூட்டை போட்டு 21 ப்ளஸ் மறுபடியும் ஒரு ரூட்டை போட்டு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, இப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. 16 விட்டுருங்க, 21 விட்டுருங்க, 31 விட்டுருங்க. கடைசி நம்பர் 43 எடுத்துக்குங்க, சரியா? 43. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் இருக்கா? அதாவது கடைசி நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த கடைசி நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். மீதி இடத்துல என்னென்னா இருக்கட்டும், அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதுக்கு உள்ள ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், எதனா இருக்கட்டும். இங்கே இந்த இடத்துல மைனஸ் இருக்கலாம், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கடைசி நம்பர் 43 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதான்னு பார்க்கணும், சரியா? ப்ளஸ் இருந்தா 43 விட பெரிய நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. இதே மைனஸ் இருந்தால் 43 விட சின்ன நம்பர் செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதால 43 விட கொஞ்சம் பெரிய நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். 43 விட கொஞ்சம் பெரிய நம்பர், நியரஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணணும், சரியா? இதான் ரூல் சொன்னது புரியுதா? இப்போ எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏவில் 5ன்னு இருக்கா? என்ன நம்பர்? 5. அதே என்னால் பெருக்குங்க. 5ன்னு இருக்குதா 5ஆலே பெருங்க. 5 25ன்னு வரும். 25ன்றது 43 அங்கே இருக்கா? 43 விட பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பர்னு சொன்னேன். அப்போ 5 பெருக்குனா 25 தான் வருது. 43 சின்ன நம்பர். அப்போ இது கிடையாது ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துங்க. 6ன்னு இருக்கு. 6னா அதே நம்பரால் பெருங்க. 6 6 36ன்னு வருது. நான் என்ன சொன்னேன்? இங்கே 43 விட பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பராக இருக்கணும்னு சொன்னேன், கிட்ட, சரியா? அப்படி பார்த்தா 36ன்றது சின்ன நம்பர், 43 சின்ன நம்பராக வருது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் சி எடுத்துங்க. 7ன்னு இருக்கு. 7 7 7 49, கரெக்டாக 7 49. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே 43 இருந்துச்சு. 43க்கு நியரஸ்ட் நம்பராக எடுக்க சொன்னேன். நியரஸ்ட் நம்பர் வந்து 49ன்னு வருது. மேபி இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நான் வந்து அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா 49னா அது இன்னும் கம்மியாக வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா 8ன்னு இருக்குங்க. 8ன்னு இருக்கா? அதே 8ஆல் பெருக்குனா 8 8 64ன்னு வரும், கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன ரூல் சொன்னேன்? இந்த இடத்துல கடைசி நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருந்தால் நியரஸ்ட், ரொம்ப நியரஸ்டாக இருக்கிற நம்பர் தான் ஆன்சர்.
அப்போ 43ன்னு இருக்குது. நான் ஆப்ஷனில் அதே நம்பரை பெருகிட்டு வரும்போது 49ன்னு வருது. ரொம்ப நியரஸ்ட் நம்பர் கரெக்டா? ஸோ ரொம்ப நியரஸ்ட் பெரிய நம்பர். ஆமாம் தானே? சொல்கிறது தேடி புரியுதா? அப்போது 7 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் என்ன சொன்னனும் ஷார்ட்கட்டை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 100% கரெக்டாகவே வரும். நிறைய கொஷின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். மேபி போன கொஷின் புரியலனா இந்த கொஷின் பாருங்க, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மதிப்பை காண்க. ரூட் ஆஃப் 58 பிளஸ் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கொடுத்துட்டு 2013 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள இங்க பாருங்க, இங்க 25 இருக்கு, விட்டுருங்க லாஸ்ட் இந்த நம்பர். அடுத்தது இங்க பிளஸ் இருக்கா, விட்டுருங்க 11. அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கா, விட்டுருங்க இந்த 21. அடுத்தது 31 விட்டுருங்க, எல்லாம் பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். கடைசி நம்பர் 58ன்னு இருக்கு. 58க்கு பக்கத்துல பிளஸ் இருக்கு. சரியா? 58க்கு பிளஸ் 58க்கு பக்கத்துல பிளஸ் இருந்தா 58க்கு பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பர், ரொம்ப கிட்ட இருக்கிற நம்பர் ஆன்சருங்க. இவ்வளவுதான். சரியா? புரியுதா நான் சொல்றது? அப்படி பார்த்தா நமக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏவில் 7ன்னு இருக்கு. 7 இருக்கா, அதே நம்பரை பெருக்குங்க. ஆப்ஷன்ல எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதே நம்பரால பெருக்கணும். 7 49ன்னு வரும். ஆனா எனக்கு என்னன்னா 58க்கு பெருசு நியரஸ்டா இருக்கணும். ஆனா இது 58 விட சின்ன நம்பர், அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பி 8ன்னு இருக்கு. 8 அதே நம்பரால பெருக்குங்க. 8 8 64 அப்படின்னு வரும். கரெக்டா? மேபி இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 58 விட பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? அப்ப 58க்கு நியரஸ்டா தான் இந்த 64 இருக்குது. கரெக்டா? ஓகே, இதை நான் வச்சுக்கிறேன். இப்ப அடுத்த ஆப்ஷன் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது 9ன்னு இருக்குங்க. இங்க பாருங்களேன், 9ன்னு இருக்கா. நான் வந்து எதுக்கு 9 பெருக்கிறேன்? 9 அதே 9ஆல பெருக்கணும். 9 9 81ன்னு வரும். பட் நமக்கு 58 தான் கொஸ்டின்ல இருக்குது. 58 விட பெரிய நம்பர் நியரஸ்டா இருக்கணும். அப்போ 81ன்றது 58 விட பெரிய நம்பர் தான், ஆனா ரொம்ப எட்ட இருக்குது. கரெக்டா? அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபைனலி நமக்கு 6 ஆப்ஷன் டியில் இருக்குங்க. ஸோ 6 யாரையும் பெருக்கணும், 36ன்னு வரும். நமக்கு 58 விட பெரிய நம்பர் வரணும், ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ரொம்ப நியரஸ்டா 64 இருக்குது. ஐ மீன் 8. ஆப்ஷன் பி தான் சரியானது. ஒரு செகண்ட் போதும். இது டெட் எக்ஸாம்ல கூட கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான ஷார்ட்கட். புரியுதா? இப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ எதுக்கு சார் இந்த அதே நம்பரால பெருகிறீங்க, ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, அதாவது இது எல்லாமே ரூட்ல இருக்குங்க. சரியா? இப்போ நீங்கள் இந்த ரூட் ஆஃப் 25க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா 5ன்னு வரும். 5 எத்தனை வந்து இங்கே கூட்ட போகிறீங்க. அப்போ 11 கூட 5 கூட்டினா 16ன்னு வரும். 16 இருந்து நன்னாங்க 16ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்கொயர் தான் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் இப்போ 7ன்னு எடுக்கிறேன்னா 7 அதே என்னால் பெருக்குனா 7 49. 49க்கு ரூட் எடுத்தால் 7ன்னு வரும். ஒன்றும் புரியல சார். ஒன்றும் புரிய வேணாங்க, நான் அதுதான் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா? இந்த கணக்கை நீங்கள் சுருக்கன்னா முழு எண்ணாக தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அந்த முழு எண் எதை சார்ந்து இருக்குன்னா ஆப்ஷன்ல எந்த நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே எண்ணை பெருக்கி வரக்கூடிய விடையாக தான் அங்கே இருக்கும். அதான் ரூல். புரியுதா? நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா சுருக்கத்தை விட ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன் வச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? புரியலனா நான் சொல்கிற ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எளிமையாக இருக்கும். 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 609 பிளஸ் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 60 பிளஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ரூட் ஆஃப் 81 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க 81 அதை விட்டுருங்க, ப்ளஸ் இருக்குது. 7 விட்டுருங்க. அடுத்தது வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது. 60 விட்டுருங்க, ப்ளஸ் இருக்குது. 248 விட்டுருங்க, ப்ளஸ் இருக்குது. ஃபைனலி 609ன்னு வருது. இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. கரெக்டாக? கரெக்டுப்பா. இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ வந்து 609 ப்ளஸ்ன்னு வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், 609க்கு நியரஸ்ட் பெரிய நம்பர். இதான் ஆன்சர், இதான் தேர்வு. கரெக்டாக? 609க்கு நியரஸ்ட் ரொம்ப கிட்ட நம்பராக இருக்கணும், அதுவும் பெரிய நம்பராக இருக்கும், சின்ன நம்பராக இருக்கக்கூடாது. ப்ளஸ்ன்னா பெரிய நம்பர். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஆப்ஷன் நம்ம பார்க்கலாமா? இருங்க, இதை அழிச்சிட்றேன். ஆப்ஷன் ஏ 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20 உங்களுக்கு ஈஸி தான். 20ஆ? அதே 20ஆல் பெருகணும். 20 20 என்ன ஆகும்? 2 2 4, ஒரு 2 0 போட 400ன்னு வரும்.
இப்போ நமக்கு என்னன்னா 609 ப்ளஸ் 609 விட பெரிய நம்பராக தான் இருக்கும். இது 400 இருக்குது. அப்போ இது கிடையாது, சின்ன நம்பராக இருக்குது. எப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் எங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த ஆப்ஷனில் பாருங்கள் எத்தனை ஒமிட் பண்ணுறேன். இங்கே 9ன்னு இருக்குது. 9 9 69 81 வரும். அப்போ இது கிடையாது. நல்லா கவனிங்க. 20க்கே 400 வருதுன்னா 16க்கு 400 விட கம்மியாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? கிளியராக புரியுதா? 20க்கே 400 வருது. 20 விட சின்ன நம்பர் 9, 20 விட சின்ன நம்பர் 16. அப்போ 400 விட கம்மியாக தான் வரும். நமக்கு என்ன வரணும்? 609 விட அதிகமாக இருக்கணும். அப்படி பார்த்தா 3 ஆப்ஷனுமே இல்லை. கண்ணை முடின ஆப்ஷன் பி 25ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ 25 நீங்கள் 2 முறை பெருக்குனா என்ன வரும் பாருங்க. 25 2 முறை பெருக்குனா 625ன்னு வருங்க. ஐயா எனக்கு இந்த மாதிரி பெருக்கு தெரியாதுங்க. பெரிய நம்பர் வந்தா நான் சொல்கிறேன், அடுத்த கணக்கில் சொல்கிறேன். 25 அதே 25ஆல் பெருக்குனா 625ன்னு வரும். 625ன்றது 609க்கு நியரஸ்டாக பெரிய நம்பராக இருக்குது. இதான் ஆன்சர். நம்ம ஆப்ஷன்லேயே முடிவு பண்ணிடலாம். 20 எடுத்து நான் அதே நம்பரால் பெருக்கும்போது 400 வருது. 20க்கே 400 வருதுன்னா 20 விட கம்மியாக இருக்கிற 16 வராது. 20 விட கம்மியாக இருக்கிற 6 வராது, 9 வராது. அப்போ 20 விட பெரிய நம்பர் 25. அதான் ஆன்சர். கண்ணு முடின்னு போட்டுடலாம். ஓகே, கிளியரா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. 2016 குரூப் 4ல கேட்டது. 2014 குரூப் 4ல கேட்ட கொஸ்டினை பாருங்களேன். 27வது கொஸ்டின். ரூட் ஆஃப் 214 பிளஸ் ரூட் ஆஃப் 112 சாரி ரூட் ஆஃப் 112 பிளஸ் ரூட் ஆஃப் 74 பிளஸ் ரூட் ஆஃப் 49 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணா, இந்த 49 விட்டுணும், ப்ளஸ் இருக்குது. 74 விட்டுருங்க, ப்ளஸ் இருக்குது. 112 விட்டுருங்க, ப்ளஸ் இருக்குது. ஃபைனலி 214 ப்ளஸ்ன்னு இருக்குங்க. கரெக்டாக இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள்னா 214 விட பெரிய நம்பராக இருக்கணும், நியரஸ்டாக இருக்கணும். இதான் ரூல். கிளியரா புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாருங்க 2 நம்பர் பெருக்கு சிம்பிள் ஷார்ட்கட் சொல்ல போறேன். பட் இப்போ இருங்களேன், இப்போ நம்ம பார்க்கலாம் 25 17 18 15ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றாவே பண்ணிடலாம். முதல் ஆப்ஷன் 15ன்னு இருக்குங்க. 15 அதே 15ஆல் பெருக்கணும். சரிங்களா? எனக்கு இந்த மாதிரி 2 டிஜிட், இப்போ சிங்கிள் டிஜிட்னா போட்டுடலாம். 8 8 64 சொல்கிறோம், 9 9 81 சொல்கிறோம். ஓகே. ஆனால் 2 டிஜிட்டில் வரும்போது பெருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார், இதை குயிக்காக பெருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10ல் இருந்து 99 வரைக்கும், 10ல் இருந்து 99 வரைக்கும் இந்த மாதிரி இப்போ 15 × 15 18 × 18 17 × 17 இந்த மாதிரி சேம் நம்பர் பெருக்கணும். சொல்கிறது புரியுதா? 10ல் இருந்து 99 வரைக்கும் எந்த 2 டிஜிட் நம்பரை அதே நம்பரால் பெருகணும் அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கான ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். சரியா? கேளுங்க, கவனிங்க. அப்போ என்னன்னா ஆப்ஷனே 15 அதே நம்பரால் பெருகணும். அதுக்கு நான் 15 ஸ்கொயர்னு எழுதலாம். 15 ஸ்கொயர் என்ன, 15க்கு அடுக்கு 2ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? 15 அதே 15ஆல் 2 முறை 15 பெருகுன்னு அர்த்தம். கரெக்டு தானுங்க? அப்போ நான் இந்த ஸ்கொயராக போட்டுக்கிட்டேன், ஏன்னா எளிமையாக இருக்கும் உங்களுக்கு போல. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதை 2 முறை பெருக போகிற 15. அப்போ என்ன பண்ணணும், 15 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இருக்குது? 1 அதே 1ஆல் பெருகுங்க. ஓர் 1 1ன்னு வரும். அப்படின்னா நீங்கள் 0 1ன்னு போட்டுங்க. நம்ம கேலண்டரில் இங்கே பாருங்களேன், நம்ம கேலண்டரில் நம்ம எப்படி எழுதுவோம்? பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து 13/5/2026ன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 13ன்னு நம்ம போடுவோம், ஒரு கோடு போட்டுருவோம். 5ன்னு போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், 05ன்னு போடுவோம். கரெக்டாக? இதே வந்து இப்போ 6/5/2026ன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 06/05/2026ன்னு எழுதுவோம். கரெக்டாக? அப்போ நம்ம ஏன் இங்கே 0 சேர்க்குறோம்? அது வந்து 2 டிஜிட்டில் வரும்னு அர்த்தம். கரெக்டாக 2 டிஜிட்டில் வரும். பட் சிங்கிள் டிஜிட்ன்றதால நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் தானே? கேலண்டர் இப்படி தானே போடுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருங்க, இது ஐச்சிடுறேன், ஐக்கிறதுக்கு வர மாட்டேந்தே. அதே மாதிரி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது பாருங்களேன், இப்போ 15 ஸ்கொயர்னு இதை நான் பண்ண போகிறேன். முதல் டிஜிட் 1 அதே நம்பரால் பெருங்க. 1 அதே நம்பரால் பெருங்கன்னா 1 தான் வரும். அப்படி எழுதும் போது 0 1ன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் இங்கே அடுத்த டிஜிட்னா இருக்குது 5 அதே என்னால் பெருங்க. 5 25 2 டிஜிட்னா அப்படியே போட்டுங்க. மேபி வெறும் ஒரு 7 வருதுன்னு வச்சுங்க, 07ன்னு போடுங்க. புரியுதா? 2 டிஜிட்னா அப்படியே போட்டுக்கலாம். சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சு அந்த நம்பரால் பெருக்கும் போது, இப்போ இது இடத்துல வந்து 2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 2 முறை பெருனா 2 2 4 வரும். அப்போ 0 4ன்னு போடணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் 0ல் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. 2 டிஜிட்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. கிளியரா? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகணும், ஈஸி தான். சரிங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும். 1 5ஆல் பெருக்கினா 5 தான் வரும். 5 2ஆல் பெருக்கினா 10ன்னு வரும். அந்த 10 ஒரு ஸ்தானம் விட்டு கீழே கூட்டிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்தானம் விட்டு
கீழே கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 5 2 2 225 அவ்வளோதாங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ இது பண்ணேன். இப்போ அடுத்ததுலாம் பாருங்க கடகடன்னு போட்டுருவேன். சரிங்களா? ஸோ அப்போ 225ன்னு வருது. ஓகேவா? 15 2 முறை பெருக்குனா 225ன்னு வருது. மேபி இங்கே பாருங்க 214 ப்ளஸ். அப்போது 214 விட பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பராக இருக்கணும். 214க்கு நியரஸ்ட் நம்பர் 225. மேபி இது இருக்க ஆன்சர் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க 18 அதே என்னால் பெருகணும். ஓகேவா? அப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன், 18 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். தப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணோம், இதை நம்ம எப்படின்னா மொதல் டிஜிட் எடுங்க. மொதல் டிஜிட் என்ன இருக்குது, 1 அதே நம்பரால் பெருங்க. 1 அதே நம்பரால் பெருங்கன்னா 1 தான் வரும், 0 1ன்னு எழுதிங்க. அடுத்தது 8ன்னு இருக்குது. 8 அதே நம்பரால் பெருங்க. 8 8 64, 2 டிஜிட்னா அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் 1 டைம் பெருக்கணும். இருக்கிற நம்பர் இப்போ 1 இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது, எல்லாத்தையும் பெருங்க. 1 8 பெருக்குனா 8 தான் வரும். 8 2 பெருக்குனா 16ன்னு வரும். இந்த 16 ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே கூட்டுங்க. அவ்வளோதாங்க. இதாங்க பெருக்கிறது. ஸோ 4 6 6 12 2 மீதி 1 324. ஆனால் நமக்கு என்னன்னா 214 வருது. 214க்கு நியரஸ்ட் பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ நியரஸ்ட் பெரிய நம்பர் வந்து 15ஆல் பெருக்கும் போது தான் 225 வந்துச்சு. 18ஆல் பெருக்கும் போது 324 வருது. நல்லா யோசித்து பாருங்க. இப்போ நான் 17ஆல் பெருக்கினாலும் 225 பெரிய நம்பராக தான் வரும். 25ஆல் பெருக்குனா ரொம்ப பெரிய நம்பர் வரும். அப்போ நமக்கு இங்க 214 இருக்குது. 214க்கு நியரஸ்டா வரக்கூடிய நம்பர் பெரிய நம்பர் பார்த்தா அந்த 15ஆல் பெருக்குனா தான் 15 15 225 நியரஸ்டா வருது, பெரிய நம்பரா வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கிளியரா புரியுதுங்களா? கன்ஃபியூஷனே இல்ல, தெளிவாயிடுச்சா? ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். 2016 2019 டிஎன்பிசில கேட்டிருப்பாங்க. 28வது கேள்வி. ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 52 பிளஸ் ரூட் ஆஃப் 144 மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 144 விட்டுணும், 52 விட்டுணும், ஃபைனலி 248 எடுத்துங்க. ப்ளஸ் குறி இருக்கிறதால 248 விட பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பராக இருக்கணும், அதை எடுத்துங்க. அதில் பார்த்தா ஆப்ஷன் ஏ போடுங்க. ஆப்ஷன் ஏ 14, பி 16, சி 18, டி 26. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஈஸி. சரிங்களா? போடுறீங்களா? போடுங்க. அடுத்தது 29வது கொஸ்டின் ஹோம்வொர்க் தாங்க. ரூட் ஆஃப் 74 பிளஸ் ரூட் ஆஃப் 44 பிளஸ் ரூட் ஆஃப் 22 பிளஸ் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ரூட் ஆஃப் 16 மதிப்பு 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்னன்னா கடைசியாக 74 பிளஸ்னா 74 விட நியரஸ்ட் பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 5, பி 7, சி 6, டி 9. இப்போ நான் சொன்னோம்னே இதுக்கு ஆன்சர் போட்டுலாம், ரொம்ப ஈஸியானது. போட்டிங்களா? சூப்பருங்க. நம்பர் போடுங்க, நான் கண்டிப்பாக செக் பண்ணி குட்டு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது 30வது கேள்வி. ரூட் ஆஃப் 56 பிளஸ் ரூட் ஆஃப் 8. இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலாம், அங்கே பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே கொடுக்காம பக்கத்தில் வச்சிருந்தாங்கன்னா அது பெருக்கல்னு அர்த்தம். சரியா? 8 ரூட் ஆஃப் 64 மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு தேரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இருந்தாவே 64 விட்டுருங்க, பெருக்கல் இருக்குது 8 விட்டுருங்க, ஃபைனலி 56 ப்ளஸ். மேபி இங்கே பெருக்கல் இருந்தால் அது வேற டைப்பு. நமக்கு தேவை பிளஸ் மைனஸ் தான் தேவை, வேற எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ 56 ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ 56 எடுத்துக்கிட்டேன். ப்ளஸுக்கான மீனிங் என்னன்னா 56 விட பெரிய நம்பரா இருக்கணும், நியரஸ்ட் நம்பரா இருக்கணும். அதான் பிளஸுக்கான கான்செப்ட். கிளியரா ஆயிடுச்சா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ 8 இருக்கு. 8 அதே நம்பரால சிங்கிள் டிஜிட்ன்றதால பெருக்கலாம். 8 8 64 வரும். இங்க பாருங்க 56க்கு நியரஸ்டா வருது இது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. 9 81ன்னு வரும், ரொம்ப பெரிய நம்பர். கரெக்டா? 81ன்னு வரும். 7 இருக்குது, 7 49ன்னு வரும். 7 7 49ன்னு வரும். ஆனா நமக்கு என்ன இருக்குதுன்னா 56. ஸோ 56 பெரிய நம்பர் நியரஸ்டா வரணும், சின்ன நம்பரா இருக்குது. நெக்ஸ்ட் 6 கண்டிப்பா 7 சின்ன நம்பரா இருந்தா 6 சின்ன நம்பரா தான் இருக்கும். கண்ண முடின ஆப்ஷன் ஏதான் சரியான விடைன்னு சொல்லிடலாம். ரொம்ப ஈஸிங்க. புரியுதுங்களா? புரியுதா இல்லையாப்பா? சரி, நெக்ஸ்ட்டுங்க. இப்போ அடுத்த டைப்புக்கு வந்துட்டோம். அடுத்த டைப் என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கவனிங்க, நான் கொஸ்டின் படிச்சு சொல்கிறேன். 31வது கேள்வி. மதிப்பை காண்க. ரூட் ஆஃப் 41 மைனஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 19 மைனஸ் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு 2015 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இங்கே பாருங்க 9 மைனஸ் இருக்கு, விட்டுருங்க. 19 விட்டுருங்க, மைனஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பிளஸ்ல 21 இருக்குது. ஓகே, ஃபைனலி 41 மைனஸ். ஓகேவா? இப்போ இதுக்கான விஷயம் என்னன்னா 41க்கு நியரஸ்டா இருக்கணும். ஆனா மைனஸ் இருக்கிறதால சின்ன நம்பரா இருக்கணும், பெரிய நம்பர் இருக்கக்கூடாது. ஓகே, பிளஸ் இருந்தாதான்
இப்போ இதுலேயே வந்து 41 ப்ளஸ்ன்னு வச்சுங்க, 41க்கு நியரஸ்டாக பெரிய நம்பர் எழுதணும் ப்ளஸ் வந்தா. இதே 41க்கு மைனஸ் இருந்தா 41க்கு நியரஸ்டாக சின்ன நம்பர் எழுதணும். ஸோ மைனஸ்னா சின்ன நம்பர், ப்ளஸ்னா பெரிய நம்பர், அவ்வளோதான், ஈஸி. சரிங்களா, ரைட்டு. இப்போ இது எப்படி போடலாம், இது பாருங்க, இது அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்போ பாருங்களேன், 41 மைனஸ், அப்போது 41 விட சின்ன நம்பர் நியரஸ்டாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ 7ன்னு கொடுத்துருக்காங்க. 7 அதே நம்பரால் பெருக்குனா 7 49ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 49ன்னு வரத்தால இது பெரிய நம்பர். மேபி இங்கே இடத்துல ப்ளஸ் இருந்தால் 41க்கு நியரஸ்ட் பெரிய நம்பர் ஆன்சராக இருக்கும். இது மைனஸ் இருக்கிறதால 41க்கு சின்ன நம்பர் நியரஸ்டாக இருக்கணும். அப்போ இது ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி 5 இருக்குங்க. 5 25ன்னு வருங்க. கரெக்டா? 25 ரொம்ப சின்ன நம்பர். 41 ரொம்ப சின்ன நம்பர், இது வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அடுத்தது 6 இருக்குது. 6 36ன்னு வரும். மேபி நியரஸ்டாக இருக்கு 36, இங்கே 41. சரியா? அப்போ 41க்கு நியரஸ்டாக இந்த 36 வருது அப்படின்றதால இதான் ஆன்சர். அடுத்தது 9 இருக்கு. 9 81 பெரிய நம்பராக வரும், இது வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஈஸி. புரியுதா? தெளிவாக புரியுதா பாருங்க, அம்புடுதாங்க. சரிங்களா? அடுத்தது இது 2016 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் 77 மைனஸ் ரூட் ஆஃப் 150 பிளஸ் ரூட் ஆஃப் 366 மைனஸ் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்னன்னா, நான் முதல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளன்னு வந்துச்சுனாவே இந்த 25 லாஸ்ட் நம்பர் விட்டுருங்க, மைனஸ் இருக்குது, 366 விட்டுருங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, 150 இருக்குது விட்டுருங்க. ஃபைனலி 77 மைனஸ் 77 மைனஸ்னா 77க்கு நியரஸ்டாக இருக்கணும். மைனஸ் சிம்பிள் இருந்தால சின்ன நம்பராக இருக்கணும். 77க்கு சின்ன நம்பர் நியரஸ்ட். ஓகேவா? அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்களேன், இந்த 19ன்றது 3 டிஜிட்டாக வருங்க. நீங்கள் 13 எடுத்தாலும் 3 டிஜிட் வரும். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா கணக்கு போடாதீங்க, யோசிங்க கொஞ்சம். இங்கே 13 இருக்கா, இப்போ 13 அதே நம்பரால் பெருக்கணும். ஜஸ்ட்டு நான் 10ஆல் பெருக்கினாவே 100 வரும், 3 டிஜிட்டில் வரும். கரெக்டு தானே? அப்போ இங்கே 2 டிஜிட்டில் இருக்கிற நம்பர் எல்லாமே 3 டிஜிட்டில் ஆன்சர் வரும். அதுதான் 100ன்னு சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ இந்த 13 16 19லாம் எடுத்தா 3 டிஜிட்ல ஆன்சர் வரும். ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறத 77 2 டிஜிட் தான். புரியுதா? அதுவும் வந்து 77 விட சின்ன நம்பராக செலக்ட் பண்ண நியரஸ்ட்டு. அப்போ 2 டிஜிட்ல சின்ன நம்பர்னும் போது கண்டிப்பாக இந்த 13 16 19 வர வாய்ப்பே இல்லை. ஃபைனலி 8 மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. 8 வரும், 8 × 8 8 64. ஸோ இங்கே பாருங்கள், 77க்கு நியரஸ்டாக சின்ன நம்பர் 64 வருது, இதான் ஆன்சர். இப்படி யோசிங்க, சும்மானா ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் யோசிக்காதீங்க, அந்த ஸ்பாட்டில் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு யோசித்தாவே போதும், அசால்ட்டாக போடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ நான் நடத்தின கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இல்லையா, நான் நடத்தின கேள்வி இங்கே பாருங்கள், இது நான் நடத்தின 16ன்னு. ஸோ இது RS அகர்வால் புக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் தாரேன், நீங்கள் போடுறீங்களா? இங்கே பாருங்கள், 8வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். இது வந்து நீங்கள் ஆன்சர் போடும்போது 8ன்னு போடுங்க. ஏன்னா இது RS அகர்வால் புக்கில் 8வது 9வது 10வது கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் போடும்போது 8ன்னு சொல்லிட்டு போட்டால் தான் நான் கரெக்டானு செக் பண்ண முடியும். த வேல்யூ ஆஃப், அதாவது மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ரூட் ஆஃப் 154 ப்ளஸ் ரூட் ஆஃப் 225 இஸ், அதாவது மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இப்போ ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணோம், 10 ப்ளஸ், அவ்வளோதான். அப்போது என்ன, அவ்வளோதான், இதுக்கு தான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 4, பி 8, இல்லை பி 6ங்க, சாரி பி 6, சி 8, டி 10. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது 9வது கேள்வி. சரிங்களா? இதில் என்னென்னா மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் 41 மைனஸ் ரூட் ஆஃப் 21 ப்ளஸ் ரூட் ஆஃப் 19 மைனஸ் ரூட் ஆஃப் 9. ஸோ முதல்ல சொல்லிட்டேன், உள்ளார மைனஸ் ப்ளஸ் எப்படின்னா இருக்குது, அதை விட்டுருங்க. நமக்கு தேவை இப்போ 9 விட்டுறீங்க, 19 விட்டுறீங்க, 21 விட்டுறீங்க, 41 மைனஸ், இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த 41 வச்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ இது ஒரு மாடல். சரிங்களா? இது ஸோ அப்போ ரூல் தெரியும். ஆப்ஷன் ஏ 3, பி 5, சி 6, டி 6.4. 6.4 மோஸ்ட்லி புள்ளி வச்சு நம்பர் வராதுங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பார்த்ததில் புள்ளி வச்சு நம்பர்லாம் அதில் கேட்க மாட்டாங்க. தைரியமாக தூக்கி போட்டு மற்றது பாருங்கள். அடுத்தது 10வது கேள்விங்க. ரூட் ஆஃப் 176 ரூட் ஆஃப் 176 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2401
இஸ் ஈக்குவல் டு, அதாவது மதிப்பை காண்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா நமக்கு தெரியுது, இது தூக்கிடலாம். 176 ப்ளஸ் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற நம்பர் ப்ளஸ்னா போடுங்க. ஆப்ஷனே 14, பி 15, சி 18, டி 24. ஸோ நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கு ப்ளஸ்ஸு நம்ம டிஎன்பிசி கொஷினை வச்சு தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டைப்பை முடிச்சிருக்கேன் 3.1. சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே பெருக்கல்ல கேட்பாங்க, சேம் நம்பராக வச்சு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.